அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SF பியூட்டிஃபுல் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம 2 வேஸ்ட் ப்ராடக்ட்லேருந்து ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று, நான் கேம்லின் டியூப் பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்துருக்கேன். இன்னொன்று பவன்டா பாட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டிப் நம்பர் 1 பார்க்கலாமா? அதுக்கு இந்த கேமல் டியூப் பெயிண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் மேலே உள்ள கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து உள்ளே உள்ளதை வந்து வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். இல்லாட்டி நம்ம வந்து அதை கட் பண்ணும்போது உள்ளே சேர்த்து கட் ஆகிடும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒன் சைடு வந்து ஓப்பனாக இருந்துச்சா, அதை வந்து கிளியர் டேப் வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன் சைடு வந்து நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு பிடிச்ச இமேஜு இந்த மாதிரி நம்ம உள்ளே வைக்க முடியும். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இமேஜு, குவாட்ஸு, ப்ராவப்ஸ் இந்த மாதிரி நமக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் எழுதி வைக்கணும்ல, அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறனால இந்த மாதிரி பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம், இல்லை நெயில் பாலிஷ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச திங்ஸஸ்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். கிஃப்ட் பேப்பர் மாதிரி உள்ள பேப்பர், இல்லை ஸ்டிக்கர் பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அது டிசைனர் பேப்பர், பேட்டர்ன் பேப்பர் உங்களோட இஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து நடு சைடு இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதில் தான் நம்மளோட ஃபோட்டோலாம், இந்த மாதிரி ஃபோட்டோ, கோட்ஸு, ப்ராவப்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ண முடியும். ஸோ இது காயட்டும், அதுக்குள்ளாட்டி இன்னொரு வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அந்த காயிறத அப்படியே ஓரமாக வச்சுருங்க, அப்போ தான் நல்லா காயும். இந்த மாதிரி ஒரு நோட் இருக்கும்ல, ஓல்டு நோட்டில் உள்ள அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து அதில் நான் வந்து கோட்ஸ் மாதிரி தான் எழுத போகிறேன். கோட்ஸுன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு பார்க்கவே கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒன்று எழுத போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எழுதிக்கோங்க. வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் ரிலேட் ஆகிற மாதிரி வேர்ட்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். ரொம்ப பிளெயினாக இருந்துச்சா, பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமும் அதோடைய கிளிட்டர்ஸ் தூவி விட்டுட்டேன் மேலே. ஸோ அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி தான் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் அல்லாஹ் இல்லை ஏதாச்சும் ஒரு சூறாவில் உள்ள ஒரு லைன் மட்டும் எழுதிக்கலாம். இல்லை உங்களோட இஷ்டம் தான் எல்லாமே. இது வந்து நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட்டு கூட பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்டு பண்ணால் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அவங்களோட நேம் அந்த மாதிரி எழுதி உள்ளே கொடுக்கலாம். ஸோ இது பக்கம் இன்னும் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இல்லையே, ஒன்று மிஸ் ஆகுது. கிளாஸ் தான் ஃபோட்டோ ஃப்ரேமில் மெயினே, கிளாஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா OHB ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது என்கிட்ட இல்லை. அதனால நான் வந்து சாரீலலாம் ஒரு கவர் வரும்ல, அந்த கவரை வந்து உள்ளே இந்த க்ளூ வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறவங்களுக்கு காமிச்சோன்னே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கழட்டிட்டு வேறு உள்ளே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் பண்ணதுலேயே இந்த ஐடியா தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஏதாச்சும் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். அதுக்கு பவன்டா பாட்டிலில் நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மேலே உள்ள ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சென்டர் பார்ட்டில் உள்ளது தான் தேவைப்படும். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து பிளேடு வச்சு எப்படி நான் வந்து மார்க் பண்ணி அதை வந்து எப்படி நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன்னா அது மாதிரி வெட்டிக்கோங்க. பட் கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. நீங்கள் உங்கள் பெரிய ஆள் கூட இருந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு இப்போ இந்த டைமில் தேவையில்லை. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல அந்த பார்ட் தான் இப்போ தேவைப்படும். பட் அந்த பாட்டில் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இதை வச்சு நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப பிளெயினாக இருக்கிறனால நான் வந்து இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வந்து அப்படியே அதில் வந்து சுற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 முடிச்சு நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லை ஆரம்பத்தில் இருந்தால் நீங்கள் கம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே வரலாம். ஃபுல்லாகவும் நீங்கள் சுற்றலாம், இல்லை உங்களுக்கு விருப்பமானது கலர் கலராக ஸ்டாப் பண்ணியும் சுற்றிக்கலாம். எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். இதில் நான் வந்து ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து க்ரீன் கலர் மட்டும் பாதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சா, சரி பாதியே கொடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இல்லை ஃபுல்லாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு அப்படியே ரெண்டும் மாற்றி வருது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்ததுக்கப்புறம் தான் சரி பாதியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்போ மீதிக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருவீங்க. நீங்கள் வந்து நான் மீதிக்கு என்ன பண்ணுறேனோ அதுக்கு பதிலாக பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை கலர் பேப்பர் வச்சு ஒட்டி விட்டுக்கலாம், இல்லை சாட்டின் ரிப்பன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பாதி பண்ணியிருக்கேன்.
இருக்க பாருங்கள் அப்படியே வளையல் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வால் யூஸ் பண்ணலாம். பட் இது ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் 2-3 இதை அந்த மாதிரி பண்ணி ஜாயின் பண்ணி பண்ணலாம் அப்படி தான் நான் நினச்சேன். பட் வேறு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அதையும் வீடியோவில் பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி இதை பவ் மாதிரி வைக்கலாமா இல்லை உள்ளக்க வைக்கலாமா எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த பவ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த ஹேரில் நம்ம பவ் வச்சுக்கிற மாதிரி அந்த இதில் வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இது பிளெயினாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த மாதிரி பண்ணி விட்ட கலரு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்குது. இதை பார்க்க என்னென்னே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியலை. என்னடா இது என்னமோ வந்திருக்குது, நம்ம நினச்சது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஐடியா ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி அதை ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணி அங்கங்கே தொங்க விட்டு ஒரு குட்டி வாழைக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சா. பண்ணதுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதுக்காண்டி அப்படி தோணுச்சு எனக்கு. ஸோ கடைசியில் நான் அதை வேறு ஒரு இதுக்காண்டி தான் யூஸ் பண்ணேன். நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட் இருந்தாலும் ஒன்று கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க, பெயிண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதாச்சும் பண்ணிக்கோங்க, இல்லை பேப்பர் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ இது ஏதோ ஒரு டாலோட ஹேர் மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னே சத்தியமாக தெரியலை. ஸோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு ஐடியாவாக ஞாபகம் வந்துச்சு. அந்த ஹேர் பேண்ட்லாம் நம்ம 3 to 4 ஹேர் பேண்ட் வந்து அதில் கொலி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ண ஃப்ரேம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.